العالمين ألا بذكر الله تطمئن القلوب திக்ர் செய்வதை கொண்டுதான் கல்பு நிம்மதி பெறுகிறது என்பதாக நம்ம இன்றைக்கு எதில் நிம்மதி இருக்கிறது என்பதாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதில் நிம்மதி இருக்கு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அதில் மட்டும் நாம் தேட மாட்டேங்கின்றோம். அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் நிம்மதிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ரப்பு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான், திக்ர் செய்வதை கொண்டு தான் கல்பு நிம்மதி அடைகிறது, உள்ளம் நிம்மதி பெறுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஷேக்மார்கள் எல்லாம் நம்முடைய ஹஜரத் அவங்க உட்பட ஷேக்னா அவங்க உட்பட இந்த திக்ர் மஜ்லிஸை மக்களுக்கு மத்தியில் நடத்தி கொண்டிருப்பதற்குண்டான காரணம் அல்லாஹ்வை அறிவதற்காக வேண்டி, நம்முடைய உள்ளம் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, நம் அல்லாஹ்வை நினைவு கூறினால்தான் நம்முடைய உள்ளம் நிம்மதி பெறுகிறது என்கின்ற அந்த விஷயத்தை இந்த சபையின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. எவ்வளவு திக்ருகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு திக்ரிலே மிகவும் அதிகமான சக்தி இருக்கிறது, வலுவான சக்தி இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கின்றான். அது என்ன திக்ர்? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இன்றைக்கு அத்தனை திக்ர் மஜ்லிஸ்களிலும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மூசா நபி அவர்கள் அல்லாஹ் கிட்ட யா ரப்பி அலிம்னி ஷைஆ அதுகுருக்க பிஹி வ அதுஉக பிஹி, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும் உன்னை அழைப்பதற்கும் ஏதாவது ஒரு திக்ர் எனக்கு சொல்லிக் கொடுறாரே அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் குல் லா இலாஹ இல்லல்லாஹ். மூசாவே நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. யா ரப்பு குல்லு இபாதிக் யகூலு ஹாதா, யா அல்லாஹ் எல்லா மக்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்றாங்க. அப்ப மறுபடியும் அல்லாஹ் என்ன சொல்றான், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இது லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். மூசா நபி அவங்க மறுபடியும் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்குன்னு பிரத்யேகமான ஒரு திக்ர் யாரும் ஓதி இருக்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு திக்ரை எனக்கு சொல்லி கொடுறாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறது, அது சாதாரணது கிடையாது. 7 வானங்களும் 7 பூமிகளும் ஒரு தராசினுடைய தட்டிலே வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை மற்றொரு தராசிலே வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை எந்த தராசில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அது கனத்தால் கீழே தாழ்ந்து இருக்கும் என்பதாக ரப்புல் ஆலமீன் மூசா நபி அவர்களும் சொன்ன அந்த வரலாறு ஹதீஸிலே இருக்கிறது. அப்ப அன்பிற்குரிய தாய்மார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை சொல்கிற பொழுது மன தூய்மையோடு சொல்ல வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு சோனம் கிடைக்கணுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை இஹ்லாஸோடு நீங்கள் சொல்லுங்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது சரி, அது இஹ்லாஸோடு சொல்லுவன்றீங்க, அது இஹ்லாஸ் எப்படி இருக்கணும்? இஹ்லாஸ்னா என்ன? அந்த நேரத்தில் நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் அந்த வார்த்தை தடுத்து விட வேண்டும். எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற பொழுது இஹ்லாஸ் என்பது இதுதான். அல்லாஹ் ஹராமாக்கியதை அல்லாஹ் தடுத்து வைத்திருப்பதை எல்லாம் விட்டு விலகி இருப்பது. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மன தூய்மையோடு இப்படி சொல்கிற பொழுது சோனம் கிடைக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்கு அதிகம் தகுதி பெற்றவர்கள்
ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கு அதிகம் தகுதி பெற்றவர்கள் யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு அதிகம் தகுதி பெற்றவர்கள் யார் என்று கேட்டது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, அபூ ஹுரைரா, இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி யாரும் கேட்டது கிடையாது, நீங்க தான் கேட்பீங்க என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை யார் மன தூய்மையோடு இஹ்லாஸோடு சொல்கிறார்களோ அவர் என்னுடைய ஷஃபாஅத்திற்கு அதிகம் தகுதி பெற்றவர் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த திக்ர் மஜ்லிஸ்களில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை தான் அழுத்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த திக்ர் மஜ்லிஸ் சாதாரணமானது ஒன்றும் கிடையாது. பல பேருக்கு இதோட அந்தஸ்து என்னன்னு தெரியல, தெரியாதவர்கள் தான் இதை பற்றி கூட பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது அல்லவா, எந்த சபையிலே மக்கள் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்கிறார்களோ அங்கு மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், சகீனத் என்கின்ற அமைதி அந்த சபையிலே இறங்குகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல நாளை மறுமையிலே மரகதத்தினாலான மாணிக்கத்தினாலான சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகையிலே சில நபர்கள் வீற்றிருப்பார்கள். யார் சொல்லலாம், அவர்கள் யார் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டபோது அவர்கள் நபிமார்களோ ஷோதாக்களோ அல்ல. அவர்கள் யார் என்றால், இது போல மஜ்லிஸிலே ஒன்று கூடி திக்ர் செய்யக்கூடியவர்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக நம்ம ஆக வேண்டும் என்றால் நம்ம இது போல திக்ர் மஜ்லிஸிலே கலந்து கொள்ள வேண்டும். மலக்குமார்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ள வேண்டும். பரக்கத்தான மஜ்லிஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி இது போன்ற மஜ்லிஸ்களை அமர்ந்து இந்த இது போன்ற நல்லடியார்களுடைய துஆக்களை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கிப்லா ஹஜ்ரத் அஹ்மத் பரக்காத்துஹு அவர்கள் நமக்கு சில உபதேசம் செய்வார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும்.